கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1212க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 124 1, 2, 3 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். இந்த நாளின் ஆறுதலான வார்த்தை, கர்த்தர் நமது பக்கத்தில் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் வலது பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். இன்றைக்கும் உலகம் பொல்லாங்கனினால் சில சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதர்கள் கோபமிக்கவர்களாய், எரிச்சல் மிக்கவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பரிசுத்தவான்களுக்கு எதிராக மனிதர்கள் செயல்படுகிறார்கள். இந்திய தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்தமாய் ஊழியம் செய்கிற பிள்ளைகள், பரிசுத்தமாய் ஏழைகளை தூக்கி விடுகிற பிள்ளைகள், பரிசுத்தமாய் ஏழைகளுக்கு கல்வி கொடுத்து கொண்டிருக்கிற, மருத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி அவர்கள் கோபப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கும் மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்களானால், நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருப்பார், உங்கள் பட்சத்தில் இருப்பார். மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நம்முடைய பக்கத்தில் இருக்கிற பொழுது மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய கோபம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எனக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி நிற்கிறார்களே, ஊழியத்திற்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி நிற்கிறார்களே என்று கலங்காதே. அப்படி நீ கலங்குவாயானால் உன் கலக்கம் நிரூபிக்கப்பட்டுவிடும். கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நீ தொடர்ந்து ஓடிக்கொண்டிரு. கர்த்தர் உன் பக்கத்தில் இருந்து உன்னை பாதுகாப்பார், உன்னை உயிரோடே வைப்பார். மனுஷர்கள் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பில்லி சூனியம் வைக்கிற மனிதர்கள் பெருகி இருக்கிறார்கள். குறி கேட்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ மனிதர்கள் எந்த ரூபத்தில் பில்லி சூனியம் வைத்தாலும், மனிதர்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், கர்த்தர் பரிசுத்தவான்களின் பக்கமாய் இருந்து அவர்களை பாதுகாப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கும் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். நீர் பார்த்து கொள்ளும். பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற, பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் கோபப்படுகிற, எரிச்சல் படுகிற மனிதர்களை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். அவர்கள் எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வீராக.
பரிசுத்தவான்களை பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக, தேவைகளை சந்திப்பீராக, சுகத்தையும் பலத்தையும் பரிசுத்தவான்களுக்கு கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.